எல்லாரும் வந்து விஜய், விஜய், விஜய்ன்னு பேசுறாங்கன்னு நம்மளே பார்க்கணும். ஆனா, எந்த ஒப்பீனியன் போலுமே அவருக்கு 60 சீட், 70 சீட்ன்னு குடுக்கல. இந்த கணக்கின்படி பார்த்தா, நம்ம நேர்லயே வாழ்க்கையில பார்க்கக்கூடிய அந்த அனுபவத்தின் அடிப்படையில பார்த்தா, அவருக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து மினிமம் 60 டூ 70 சீட்ஸாவது வந்திருக்கணும். பட் வரல. ஸோ இது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் மேடம். ஐ திங்க் வி ஆர் கர்ஸ்டு. சபிக்கப்பட்டவர்கள் தான் இந்த தேர்தல பத்தி பேசுவாங்கன்னு நெனைக்கிறேன். உண்மைய மறைச்சிருக்காங்கன்றது என்னுடைய அ அசம்ப்ஷன். யார கேட்டாலும் 10 பேர்ல 9 பேர் விஜய்ன்றான். ஆனா எந்த சஃபாலஜிஸ்டும் வந்து விஜய் ஆட்சிய பிடிக்க மாட்டாரு. மோஸ்ட்லி வில் பி டிஸ்ரப்டர்ன்னு தான் சொல்றாங்க. நீங்க எல்லா ஒப்பீனியன் போல் எடுத்தது பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு 130, அவங்களுக்கு 90, இல்ல இவங்களுக்கு 140, அவங்களுக்கு 80, விஜய்க்கு வந்து 2லேருந்து 4ன்றான். ஆட்சி மாற்றம் வேணும்னு கேட்டா 62%ன்றான். விஜய்க்கான வாய்ப்பு எவ்வளோன்னா 46%ன்றான். சிஎம் அவனுக்கு பிடிக்கும் யார் கேண்டிடேட்னு. ஸ்டாலினுக்கு 28%, எடப்பாடிக்கு 26%. சீட்டு கன்வர்ஷன் பார்த்தீங்கன்னா, திமுகவுக்கு 98, இவங்களுக்கு 90. அன்டிசைடட் 28ன்றான். இத எப்படி நீங்க புரிஞ்சுப்பீங்க? இதெல்லாம் வந்து தெரிஞ்சே இவங்க விளையாடுறாங்களா? அல்லது இவங்களுக்கு உண்மையிலேயே தெரியலையா? திஸ் இஸ் நாட் அ சர்வே. அப்ப இவங்க எடுத்திருக்காங்க. எடுத்தத ரிசல்ட் இவங்க விரும்பின மாரி வரல. அப்ப இவங்க பங்கிள் பண்றாங்க.